ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நாம் பூந்தமல்லியிலேருந்து பேரம்பாக்கம், அதாவது தண்டலத்து ரோட்டில் இருக்கிற பேரம்பாக்கத்துக்கு போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தாம்பரம் சைடு அந்த பக்கம்லாம் முடிச்சூர், குடுவாஞ்சேரி, புத்தேரி அந்த பக்கம்லாம் பயங்கர டெவலப் ஆகிட்டு வருது. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பூந்தமல்லி பக்கம் ரொம்ப டெவலப் அதிகமாகிட்டுக்குது. அதாவது மெட்ரோ ட்ரெயின் வர்றதுனால பூந்தமல்லி பக்கம் இந்த பக்கம்லாம் ரொம்ப டெவலப் அதிகமாக அசுர வளர்ச்சியில் போயிட்டு இருக்குது. அதனால் இந்த பக்கம் இந்த ஊரை போகும்போது, பேரம்பாக்கம் போகும்போது இந்த ஊரில் எப்படி இருக்குது, பூந்தமல்லிலேருந்து தொடங்கி அந்த பக்கம் பெங்களூர் ஹைவேல போகும்போது ஊர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பேரம்பாக்கத்துக்கு பூந்தமல்லியிலேருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் வேலை நடக்கிறதுனால பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து பின்பக்கமாக இந்த பைபாஸ் வழியில் போய் பூந்தமல்லி அந்த ரிங் ரோடு கிராஸ் பண்ணி பேரம்பாக்கத்துக்கு போகிறோம். எயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம பேக் சைடில் அந்த சென்னீர் குப்பத்துலேருந்து வர பிரிட்ஜ் ரோடு அந்த ரோடு பைபாஸ் ரோடு வரும். இதே ரூட்டை நீங்கள் நேராக போனீங்கன்னா பட்டாபிராம், ரைட் எடுத்திங்கன்னா சென்னை, லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்ம திருவள்ளூர். இந்த பக்கம் இப்போ பார்த்திங்கன்னா பூந்தமல்லி தாண்டி இந்த பக்கம் நீங்கள் ஏதாவது இடம் வேணால் வாங்கினீங்கன்னா ரொம்ப சரியான டைம் இது. ஏன்னா தென் சென்னை பார்த்திங்கன்னா இந்த குடுவாஞ்சேரி, தாம்பரம் அங்கெல்லாம் ரொம்ப டெவலப் ஆகி இடமே இல்லாத நிலைமை இப்போ எல்லாம் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிங்க, காலேஜஸ் இங்கே எல்லாமே இருக்குது. ஐடி பார்க் கூட பார்த்திங்கன்னா பட்டாபிராமில் இருக்குது. இப்போ தான் பைபாஸ் பஸ் ஸ்டாப்பிங் வரப்போகுது. பேரம்பாக்கத்துக்கு பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸுன்னு சொன்னேன். அதேமாதிரி அரக்கோணம் போகிற பஸ்ஸு கூட அந்த வழியில் போகிறதுக்கு பஸ் இருக்குது. அது ஒரு டைமிங் தான். ஆனால் இந்த பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒன்று இருக்குது. ஃப்ரீக்வன்சி நல்லா தான் இருக்குது. பைபாஸ் இதை இங்கேருந்து உங்களுக்கு எல்லா ஊருக்கும் எந்த ஊருக்கு வேணால் பஸ் இங்கே ஏறிடலாம். அது மெட்ரோ ட்ரெயின் வேலை முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்தே நீங்கள் போகலாம். பார்த்தீங்கன்னா மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்குது. மெட்ரோ வேலை முடிஞ்சிடுச்சுன்னா பூந்தமல்லியில் யாரும் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அபரிதமாக வளர்ச்சி ஆகிடும். ரிங் ரோடு, அதான் வண்டலூர் மீஞ்சூர் ரிங் ரோடு, பார்த்திங்கன்னா மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. மெட்ரோ ஒர்க் போரூர் டு திருமலிசை வரைக்கும். ஆனால் இந்த பூந்தமல்லி இந்த பஸ்ஸு இந்த மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இரட்டை அடுக்கில் ஸ்டேஷன் வடிவமைக்கிறாங்க. மேலே இருக்குது, கீழேயும் இருக்கும். இந்த வருஷத்துக்குள்ளே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்துடுச்சுன்னா பூந்தமல்லிலேருந்து எந்த இடத்துக்கு வேணால் சீக்கிரம் போயிடலாம். சென்னை வேலைக்கு போகிறவங்களாம் போயிடலாம். நசரத்பேட்டை ஒரு காலத்தில் இந்த இடம்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பிரபலமாகாத இடமாச்சு. இப்போ அந்த இடத்துல போய் ஒரு இடம் கூட ஒன்று வாங்க முடியாது. நான் தான் இந்த பக்கம் அடிக்கடி வந்ததில்லை. அதனால் சரி இன்றைக்கி இந்த இடத்துல வீடியோ போடலாம். பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளே போய் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான காலேஜ். அது இப்போ தாஜ்மஹால் டைப்பில் கட்டியிருப்பாங்க. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை எல்லாம் இந்த வழியில் தான், வேலூர் எல்லாம் இந்த வழியில் தான் போவோம். பெரிய பெரிய காலேஜஸு, தீம் பார்க்கெல்லாம் கூட இந்த பெங்களூர் ஹைவே ரோட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த ரோட்டில் நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா திருவள்ளூர், சத்தியவேடு, திருப்பதி அந்த ரூட்டு இது. இந்த ஹைவே பெங்களூர் ஹைவேயில் போகும்போது
பெங்களூருக்குலாம் காரில் போனாங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துலேயே போயிடலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு ரோடு நல்ல தரமாக இருக்குது. திருமலிசை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, சேட்டலைட் டவுன் அந்த பக்கம் தான் இருக்குது. ரொம்ப ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் அந்தளவுக்கு ஒன்றுமே இந்த ஏரியாவில் யாருக்கும் தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா பல அடுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்ததாகவே அந்த ஏரியா ரொம்ப டெவலப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா 230 கிலோமீட்டர் தான், 230 கிலோமீட்ரு. பாம்பே, பூனே அதே இல்லை, இதே ரூட்டு தான். இது செம்பரம்பாக்கம் இவிபி சினிமாஸு, இப்போ சாண்டோஸ் சினிமாஸுன்னு பேர் மாற்றிருக்கிறாங்க. ரோட்டில் எப்போவுமே பெரிய பெரிய வெஹிக்கிள் போகிற வண்டி ரோடாக இருந்தாலும் பெரிய ரோடாக இருங்காலே பஸ்ஸு பைக்கில் போகிறவங்க கூட கொஞ்சம் எளிதாக ஈஸியாக போயிடுறாங்க. செம்பரம்பாக்கம் ஸ்டாப்பிங்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய காலேஜஸ் எல்லாம் வரும். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துலேயே பேரம்பாக்கம் போயிடலாம். சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷ்னல் ரெசிடென்சியல் ஸ்கூல் இருக்குது இந்த பக்கம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துருப்பீங்க. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லேண்ட் தீம் பார்க். கோவா வந்து 882 கிலோமீட்டர். அப்படியே சல்லுன்னு போகுது நல்லா வண்டிக்கு. ஒன்றும் டிராஃபிக் ஜாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. நாம் இப்போ இங்கே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மேவலூர் குப்பம், அதில் ரைட் எடுத்தால் தண்டலம் பேரம்பாக்கம் போகிற வழி அது. அங்கே தூரத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் தெரியுது பாருங்கள், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். அவங்களுடைய மெடிக்கல் காலேஜும் இந்த பக்கம்தான் இருக்குது. நம்ம வந்து திருமணம் பைபாஸ் ரோடு எடுத்தோம்னா அதே ரைட்டில் போயிருந்தோம்னா அவங்க டென்டல் காலேஜ் இருக்குது. நம்ம சவிதா மெடிக்கல் காலேஜ் தாண்டிட்டோம். இப்படியே நேராக நீங்கள் போனீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை போகலாம், அப்படியே ஸ்ரீபெரும்புதூர் போகலாம். நாம் வந்து நேராக போகாமல் ரைட் எடுத்துகிட்டு போகிறோம். ரைட் எடுத்து திரும்பினா மேவலூர் குப்பம் ரோடு வரும். அதாவது தண்டலம் கூட் ரோடுன்னு சொல்லுவாங்க. இதான் தண்டலம் கூட் ரோடு. இதான் மேவலூர் குப்பம் போகிற வழி. மேவலூர் குப்பம் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. பெரிய லூக்காஸ் கம்பெனி அவங்களுடைய பிரான்ச்சு அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க, ட்ரக்குங்க, லாரிங்க, வெஹிக்கிள்ஸ் தான் இந்த பக்கம் நிறைய போகுது. ஆனால் இது ஒரு மேவலூருக்கு போகிற வழிக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக்கண்ட் லேண்டுங்க நிறைய காணப்படுது. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இடம்லாம் வாங்கினீங்கன்னா நல்லா டெவலப் ஆகிடும். கூடிய சீக்கிரம் டெவலப் ஆகிற ஏரியாவாக இருக்குது. இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போனால் தண்டலம் வந்துடும். பேரம்பாக்கத்துக்கு அடுத்தது தண்டலம். இப்போ வரப்போகுது பார்த்திங்கன்னா வளர்புரம்.
இங்கே நிறைய பிளாட்டுங்களாக இருக்குது பாருங்கள். 2 பக்கம் இன்னும் வேக்கண்டாக தான் இருக்குது. நிறைய இடம் இன்னும் பில்டிங்கு டெவலப் இன்னும் ஆகலை. ஆனால் கூடிய சீக்கிரம் ஆகக்கூடிய இடங்களாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் தென்சென்னை அந்த பக்கமே போயிட்டு இருக்கிறதுனால இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ டெவலப் ஆகிற ஏரியாவாக இருக்கும் இது. இன்னும் ஒரு 5-6 வருஷம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப ஏரியா மாறி இருக்கும். சென்னை இப்போ எல்லாம் சென்னையை விட்டு அவுட்டரில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வளர்புறம் சொல்லுவாங்க. இது சின்ன வளர்புறம் இருக்குது, பெரிய வளர்புறம் இருக்குது. நம்ம போகிறது சின்ன வளர்புறம். இறங்கியாச்சு. 501 நல்ல ரூட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.